இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி என்னென்னா கடம்பா வறுவல். க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே உள்ள தோல், கடம்பானில் உள்ள மையெல்லாம் எடுத்துகிட்டு 3-4 தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு விரவி வச்சுருங்க. அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. உளுந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. உளுந்தும் கடுகும் நல்லா பொரியும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கவும் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்ச கடம்பனை போடுங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கவும் மூடி வச்சுருங்க. கடம்பானில் உள்ள தண்ணியே நிறைய வரும், அதனால் தண்ணியெலாம் ஊற்றாதீங்க. 1 கிலோ கடம்பா எடுத்துருக்கோம் நாங்கள். 3 ஸ்பூன் மிளகாப்பொடி வீட்டில் அரைச்சது, கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. உப்பு காரெலாம் நல்லா பிடிச்சிருக்கோம். லாஸ்ட்டில் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், கடம்பா ஃப்ரை ரெடி. எல்லோரும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.